உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, சென்னையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்தனியாக பிச்சை எடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரே சிக்னலில் வேறு வேறு இடத்தில் இவர்கள் யாசகம் பெற்றபடி இருந்தார்கள். இருவருமே கூன் விழுந்த மாற்றுத்திறனாளிகள் போல் தோற்றமளித்தார்கள். வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் போல் தென்பட்ட இவர்கள் நடக்க முடியாமல் முதுகில் கூன் விழுந்து கையில் குச்சி வைத்து கொண்டு சிக்னலில் வாகனங்கள் நிற்கும் பொழுது இங்கும் அங்கும் ஓடி ஓடி அங்கிருந்த வாகன ஓட்டிகள், கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் யாசகம் பெற்று வந்தார்கள். இவர்களது தோற்றத்தையும் நிலைமையும் கண்டு பரிதாபப்பட்ட சில வாகன ஓட்டிகள் யாசகம் கேட்டபொழுது பண உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் யாசகம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்த நிலையில் பலருக்கும் அவர்கள் மீது நடவடிக்கை மீது சந்தேகம் எழுந்தது. எனவே இது குறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார்கள். போலீசாரும் விரைந்து வந்து சிக்னலில் நிற்கும் வாகன ஓட்டிகளை இடையூறு செய்து யாசகம் கேட்டு தொந்தரவு செய்வது யார் என்று கண்காணித்தனர். பிறகு மாற்றுத்திறனாளிகள் போல் நடக்க முடியாமல் யாசகம் பெற்ற 2 பேரையும் அழைத்து, ஏன் இப்படி வாகன ஓட்டிகளை தொந்தரவு செய்கிறீர்கள், யார் நீங்கள் என்று விசாரித்திருக்கிறார்கள். போலீசாரின் விசாரணையில் இருவருமே முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார்கள். இதனால் மேலும் சந்தேகமடைந்த போலீசார்கள் அவர்களை ஸ்டேஷனுக்கு வருமாறு அழைத்துள்ளார்கள். இதனை கேட்டு பயந்து போன இருவரும் திடீரென்று தங்கள் மாறுவேடத்தை உதறிவிட்டு தலைதெறிக்க ஓடினார்கள். சாலையில் கூன் விழுந்து நடக்க முடியாமல் இருந்த அவர்கள் இருவரும் போலீசாரை கண்டவுடன் தலைதெறிக்க ஓடிய சம்பவத்தால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்களை மடக்கி பிடித்த போலீசார்கள் கைது செய்யப்பட்ட இருவரையும் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்ததில் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து யாசகம் பெற்றதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் இருவரும் யாசகம் பெற்று பணம் சம்பாதிப்பதற்காக மாற்றுத்திறனாளிகள் போல் வேடமிட்டுள்ளார்கள் என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படி யாசகம் பெறுவதற்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துள்ளார்களாம். இந்த தம்பதிகள் இருவரும் சென்னை முழுவதும் 1 வருடமாக இப்படி நடித்து யாசகம் பெற்று வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். மேலும் இவர்களிடமிருந்து 14,000 ரூபாய் மதிப்புள்ள ரொக்கப்பணம், 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் இதேபோன்று நிறைய பேர் மோசடி செய்கிறார்கள், அவர்கள் நன்றாக இருந்து கொண்டு நடித்து யாசகம் கேட்கிறார்கள், அவர்களிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவர்களைப் போலவே பலர் அதே போன்று பயிற்சி எடுத்து சென்னை முழுவதும் யாசகம் பெறுவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.